நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ராஜா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ராஜாவா? என் பேர் வசந்த். அது தெரியாத வசந்த்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செல்லமா உன்ன ராஜான்னு தானே கூப்பிடுவோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்ட பார்த்தியா? ராஜா, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், வரியா? ஒரு நிமிஷம். ராஜா, உன்னை சிந்தாமணி அம்மா கையோட கூட்ட சொன்னாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டா. அப்படியா? நல்லதா போச்சு. நமக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போய் பழக்கம் இல்லையா, எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. வா, வண்டியோட வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருப்பா. ஜெயந்தி, அவசரமா நான் ஒரு இடத்துக்கு போனோம். நீ கோயிலுக்கு போ, அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு நாள் ஒன்றா போகலாம். கோயிலுக்கு வந்துட்டு போங்க. வேலை விஷயமா போனோம், போனால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம். உன் கூட வந்து என்ன கிடைக்கும்? போகலாம். வாமா ஜெயந்தி. வசந்த் வரல? வந்தார் அத்தை. வர வழியில யாரும் 4 பேர் வந்து அவரை கூட்டிட்டு போயிட்டாங்க. எதுக்குமா? தெரியல மாமா. அவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. ஆனா அவங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. கவலைப்படாதம்மா, ஏதாவது முக்கியமான வேலையா இருந்திருக்கும், அதனாலதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு உங்க கல்யாண நாள்னு சொல்லியிருக்கேன்லம்மா, அதை மறக்காம ஞாபகம் வச்சுட்டு ஓம் பேர்லயும் வசந்த் பேர்லயும் கோயில் அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தோம். முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியவங்களே அதை மறந்துட்டாங்களே அத்தை. என்னம்மா சொல்ற? எங்க கல்யாண நாளையே அவர் மறந்துட்டார் அத்தை. நான் சொல்லிதான் அவருக்கு ஞாபகம் வந்தது. கல்யாண நாளை மறந்தா பரவாயில்லம்மா, சில ஆம்பளைங்க தனக்கு கல்யாணம் ஆனதையே மறந்துடுறாங்களே. புரியுது விசாலம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன மாதிரி என் புள்ள வசந்த் இருக்க மாட்டாமா. நான் உனக்கு துரோகம் பண்ண மாதிரி என் பையன் வசந்த் ஒரு நாளும் ஜெயந்திக்கு துரோகம் பண்ண மாட்டாமா. ஆண்டி, வா ராஜா. என்னமோ என்ன கையோட கூட்டிட்டு வான்னு சொன்னீங்களாமே, அதான் வந்துட்டேன் கையோட. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏய், போங்க போங்க போங்க. ஆண்டி என் கூட பர்சனலா பேசணுமா? கோ. சொல்லுங்க ஆண்டி. கிருஷ்ணா உன்னை அடிமையா நடத்துறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டி, என்னை யாரும் அடிமையா நடத்த முடியாது. நான் ஒரு சுதந்திர பறவை. என்ன, என்னோட பேட் டைம் நல்லா இல்லை, அதான் நான் ஒருத்தைய மலையில இருந்து தள்ளி விட்டேன். அதை படமா எடுத்துட்டாங்க. அந்த படம் ஒருத்தர்கிட்ட வீடியோ கேசட்டா மாட்டி என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. ஆனா மகுடி ஊதுற பாம்பாட்டியே அந்த பாம்பு ஒரு நாள் போட்டுரும். அது கிருஷ்ணாக்கு தெரியாது. கிருஷ்ணாவோட செய்கைகள் எனக்கு கூட பிடிக்கல. அவன் வேலையை பார்க்காம அடுத்தவங்க விஷயத்துல ஓவரா தலையிடுறான். அவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறான். அது மட்டும் இல்ல, என்னையே டாமினேட் பண்ண பார்க்கறான். அதனால அவனை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கிடலான்னு பார்க்கறேன். செய்யுங்க. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? நீ முழுசா ஒத்துழைச்சா கிருஷ்ணாவை நான் ஒதுக்கிடுவேன். புரியலையே. கிருஷ்ணா என் சொத்துக்களை அழிக்க திட்டம் போட்டிருக்கா. பொம்பளை தானே, ஈஸியா ஏமாத்திடலான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கா. அவனை ஒழிச்சிட்டா நீயும் நானும் நேரடி கூட்டணி அமைச்சு நந்தினி சொத்தையும் சேர்த்து அடிச்சிடலாம்.
வர்றதுல ஆளுக்கு பாதி. என்ன சொல்ற? கேட்க என்னவோ நல்லதா இருக்கு ஆண்டி. ஆனா நான் கிருஷ்ணா கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்கேனே. அந்த கேசட்டை வச்சுதானே உன்னை மிரட்டுறான். அதை தேடுறதுக்கான வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். கூடி சீக்கிரம் ஒரிஜினல் கேசட்டும் காப்பியும் சேர்த்து மொத்தமா உன் கைக்கு வந்து சேர்ந்துரும். அப்படின்னு பிரச்சனை இல்லையே. என் பிடி அவன் கையில இருக்கு, அதனால அவன் மிரட்டிட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் என்ன ஜுஜுபி, அவன் கதை எப்போ முடிச்சிருப்பான். கிருஷ்ணாவை எப்ப வேணாலும் முடிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை முடிச்சாகணும். அந்த ஆள் உயிரோட இருந்தா நம்ம போட்ட திட்டம் எதுவும் நடக்காது. ஆள் யாருன்னு சொல்லுங்க, தூக்கிடுவோம். ம் இவரு உங்க புருஷன் இல்ல? இவரையா கொல்ல சொல்றீங்க? இப்போ இல்ல, 25 வருஷத்துக்கு முன்னாடியே கொல்ல சொல்லி ஆள் அனுப்புனேன். ஆனா வேலையை முடிக்க தெரியாத வெட்டி பசங்களை அனுப்பிட்டேன். யாப்பா, நீங்க சாதாரண இல்லாண்டி ராமாயணம் மகாபாரதத்துல வர காப்பிய வில்லிகள் ரேஞ்சில் இருக்கீங்க. நான் நல்லதா இருந்தேன் ராஜா. ஆனா இந்த சமுதாயம் என்ன மாத்திடுச்சு. ஆஹா, அப்படி ஓடு. சரி, எனக்கு என்ன, அரசனா இருந்தா என்ன, புருஷனா இருந்தா என்ன, போட்டு தள்ளுறது ஏன் வேலை. சரி சொல்லுங்க, என்ன செய்யணும்? இவர் கதையை முடிச்சாதான் நாம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியும். முதல்ல இவரை முடிச்சிடு. வயசான பார்ட்டியா இருக்கு, நான் போக வேண்டியதில்ல, பசங்களே தட்டிடுவாங்க. உனக்கு எவ்வளவு பணம் தேவைன்னாலும் வாங்கிக்கோ. ஆடிட்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அமௌண்ட் சொல்றேன், கொடுத்துருங்க. பாய் ஆண்டி. பாய். வாங்கண்ணா. வாமா, சரியான நேரத்தில் வந்த. இல்லைன்னா இவனுங்க 4 பேர் தலையை நேரம் உருண்டு இருக்குமா.
என்னைக்கு நீங்க சிந்தாமணிக்கு எதிராக கேஸ் போடணும்னு வக்கீல் கல்யாணி போய் சந்திச்சிங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும். அதான் தொடர்ந்து வந்தேன். வாங்க அங்கிள், போலாம். ஒவ்வொருத்தரும் தடி பசங்க மாதிரி இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு கிழவனை போட்டு தள்ள முடியலையே. ஆண்டி, அவரை போட்டு தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. அவரை க்ளோஸ் பண்ற நேரத்தில் கரெக்டா நந்தினி அங்க துப்பாக்கியோட வந்துட்டா. அவ அங்க வருவான்னு யார் எதிர்பார்த்தா? என்னோட ஹிட் லிஸ்ட்ல அவ தான் நம்பர் 1ல இருக்கா. அவ ஒழிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. நானே போயிருந்தா 5 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிருக்கும். என்ன கிழவனை போட்டு தள்ளுறதுக்கு நான் எதுக்குன்னு தான் பசங்களை அனுப்பிச்சேன். நீ எல்லாரையும் சரியா ரெடி பண்ணி அனுப்பியிருக்கணும். நீயும் கிருஷ்ணா மாதிரி பேசுறிய தவிர செயல்ல ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா நடிக்கலையா? நடிக்கிறதெல்லாம் நல்லா தான் நடிக்கிற. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஆனா நான் சொன்னது ஒன்று நீ சரியா செய்யலையே. சரி விடுங்க. அடுத்த அட்டெம்ப்ட் பாருங்க, சும்மா பின்னிடுறேன். அதுக்கு நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை. நானே பக்காவா பிளான் பண்ணி தரேன். ஓஹோ, ஏய் வாங்கடா. திருப்பதி, என்ன ஜெயந்தி, ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? வாழ்க்கையே இருட்டா போச்சு. வர வர என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா சொல்ற? யாரோ புது புது மனுஷங்களா வராங்க. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. உங்களுக்கு அவங்க கூட எல்லாம் என்ன சகவாசம் வேண்டி கிடக்கு? யார சொல்ற? கல்யாண நாள் அதுமா கோயிலுக்கு கூட போக விடாம பாதியிலே தடுத்து கூட்டிட்டு போனாங்களே, அவங்களதான் சொல்றேன். ஜெயந்தி, அவங்க நீ நினைக்கிற மாதிரி தப்பானவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆட்களை பார்த்து எனக்கு கணக்கு போட தெரியுங்க. அவங்கள பார்த்தா ரவுடிங்க மாதிரி இருக்கு. பொண்டாட்டி புளிய தனியா விட்டுட்டு அந்த ரவுடிங்களோட போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நான் என்ன உன காட்டிலே விட்டுட்டு போனேன்? சும்மா பேசாத ஜெயந்தி, எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு. குழந்தை இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைன்னா எனக்கு உங்களை கொலை பண்ணி பதிச்சாங்கன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே நான் செத்து போயிருப்பேன். அப்படி நடந்திருந்தாலும் உங்க விருப்பப்படி நீங்க சுத்தி இருக்கலாம். வர்ற இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கே மனசு வர மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் இடி விழுந்த வீடு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. அம்மா, சிந்தாமணி அம்மா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? வர சொல்லு. வாங்க. என்ன கல்யாணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சிந்தாமணி. என்ன அப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் யாரும் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டதில்ல. உங்க பக்கத்துல உங்க புருஷன் இருந்திருந்தாருன்னா உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே உங்க வேலைக்காரங்க தானே, அவங்க எப்படி பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? சரி, அதை விட நான் உன்கிட்ட 2 விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். பேசலாம், எவ்வளவு விஷயம்னாலும் பேசலாம். ஆனா பேசுற விஷயம் நல்லதா இருக்கணும். திருப்பதி உன்னை பார்க்க வந்தாரா? ஆமா. அவர் விஷயத்துல நீ ஒன்னும் அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டாம். புரியலையே. திருப்பதி என் மேல கேஸ் போட்டா நீ ஏன் பக்கம் வந்துரு, உனக்கு அதிகமா பணம் தர. அதாவது திருப்பதி இந்த கேஸ் நடத்தினா எவ்வளவு பணம் தருவாரோ அதை விட பல மடங்கு அதிகமா தருவேன். உனக்கு தரதுக்கு திருப்பதி கிட்ட என்ன இருக்கு? அதான் எல்லாத்தையும் நீங்களே பறிச்சுக்கிட்டீங்களே. கல்யாணி, இத்தனை வருஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமே என்னால சாதாரணமா இருக்க முடியாது. உன் விலை என்னன்னு சொல்லு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பணத்தை காட்டி நீங்க விலைக்கு வாங்க நினைக்கிறது என்ன இல்ல, சட்டத்தை. அதுக்கு நான் ஒரு நாள் உடந்தையா இருக்க மாட்டேன். அடுத்த விஷயம் என்ன சொல்லுங்க. பிரேம் என் பொண்ணை டைவர்ஸ் பண்றதுக்காக உன்கிட்ட வந்திருப்பாரே, கூடிய சீக்கிரம் அவங்கள பிரிச்சு வைக்க ஏற்பாடு பண்ணு. என் பொண்ணு டைவர்ஸ் பண்றதை தடுத்து நிறுத்துங்கன்னு பல தாய்ங்க என்கிட்ட வந்து அழுதுருக்காங்க.
ஆனா என் பொண்ணுக்கு எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்ற முதல் தாய இப்பதான் பாக்குறேன். டைவர்ஸ் ஆகி என் கூட இருந்தாதான் என் பொண்ணுக்கு நிம்மதி. சரி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு வக்கீல் தான். இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிற வேலைய நான் செய்யறது இல்ல. அப்புறம் எதுக்கு வக்கீலுக்கு படிச்ச? வக்கீலுக்கு படிச்சுட்டா டைவர்ஸ் கேஸ் எடுத்து நடத்தணும்னு சட்டமா என்ன? எங்க அப்பா சாதாரண கல்யாண தரகரா இருந்து எத்தனையோ ஜோடிங்களை சேர்த்து வச்சிருக்காரு. அதுல கிடைச்ச பணத்துல தான் என்ன வக்கீலுக்கு படிக்க வச்சாரு. அதனால டைவர்ஸ் கேஸ் மட்டும் எடுத்து நான் நடத்தவே மாட்டேன். ஓஹோ, கல்யாண தரகர் பொண்ணா நீ? அதான் உனக்கு காசு சம்பாதிக்க தெரியல. என்ன மாதிரி பரம்பரை பரம்பரையா பணத்திலேயே வாழ்ந்திருந்தா பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். நீ பரம்பரை பணக்காரியா? உன் வரலாறு தெரிஞ்ச என்கிட்ட இந்த கதையெல்லாம் விடாத. ஏழையா வாழறது ஒண்ணும் கேவலம் இல்ல, ஆனா ஏமாத்தி வாழ்றதா கேவலம். அதையே என்கிட்ட சொல்ற? நான் பொதுவா சொன்னேன். இல்ல, நீ என்ன பத்தி தான் சொல்ற. இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு தெரியாது. கூடி சீக்கிரம் காட்டுறேன்.